வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவும் சூப்பரான ஹெல்தியான கிழங்கு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 உலக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு கூட அரை உலக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு கூட அரை உலக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இந்த மூணையும் சேர்த்து நல்லா கழுவி ஒரு 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம். இதுக்கு கூட நமக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது இப்போவே சேர்த்தா தான் அரைக்கிறப்ப மெல்லுசாக அரைஞ்சி வரும், இல்லைன்னா சரியாக அரையாது. அந்த கேப்பில் நம்ம மரவள்ளி கிழங்குடைய தோலெல்லாம் எடுத்துட்டு கிரேட்டரில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் மிக்சியில் ஈஸியாக அரைக்க முடியும். நம்ம சேர்த்துக்கிட்ட உளுந்து பருப்பு எல்லாமே ஊறி வந்துருச்சு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிழங்கு அரைச்சி எடுத்துடலாம். அரைக்கிறப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சோன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இந்த மாதிரி மெல்லிசாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற கிழங்கை சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்புறமா காஞ்ச மிளகாய், அரிசி, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அடையை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே ஹெல்த்தியாகவும் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மரவள்ளி கிழங்கு இதில் ஆடப் ஆகிறதுனால சாதாரண அடையை விடைக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரிமைனிங் இருக்கிற அரிசியையும் ஜாரில் போட்டுட்டு நான் இதுக்கு கூட மஞ்சள் தூளும் சோம்பும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு பாத்திரத்தில் சேர்த்து ஒன்றா கிளறிக்கலாம். இதுக்கு கூடவே நம்ம மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை தலைகள் போட்டுக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்னுமே காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா கூட வெட்டி சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கலை. இதில் ரொம்ப முக்கியமாக பெருங்காயத்தூள் போடணும். அப்போ தான் மணமும் நல்லாயிருக்கும். இதில் எல்லாமே பருப்பு ஐட்டம் இருக்கிறதுனால வாயு இருக்கும். அதனால் நம்ம பெருங்காயத்தூளை மிஸ் பண்ணிடக்கூடாது. இதுக்கு கூட உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடை மாவை எடுத்து நம்ம அடையாக ஊற்றிக்கலாம். மெல்லுசாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் அடைக்கு இந்த மாதிரி பதத்தில் இருந்துச்சுன்னா அடை சாப்பிட்றதுக்கு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஓரங்களில் சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, அழகாக வருது. ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க இது அடி பிடிக்குமோ திருப்ப முடியாதோ அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம். இது அழகாக வரும். நல்ல பொன்னிறமாக செவந்து வந்துருச்சு. இதுக்கு காம்பினேஷனாக நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கேன். சட்னியை தாளித்து விட்டுறலாம். சட்னி கொஞ்சம் கெட்டி சட்னியாக வச்சுருந்தீங்கன்னா இந்த அடைக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, கன்னியாகுமரி ஸ்பெஷல் கிழங்கு அடை ரெடி ஆயிருச்சு. ரொம்பவும் சூப்பரான இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.